ஹலோ மக்களே, நாங்க இன்னைக்கு என்ன படடா இது? அரண்மனை. அரண்மனை 2க்கு வந்திருக்கோம். அரண்மனை 4ங்க 4th சீரிஸ்ங்க செகண்ட் சீரிஸ்ல உட்கார்ந்திருக்கா இன்னும். சாரிங்க, அது ஃப்ளோல வந்துச்சு. சோ அரண்மனை 4க்கு வந்திருக்கோம். அதே மிஸ்ஸிங்க கூட தான் படம் ஸ்டார்ட் ஆக போகுது. கேவலமா இருக்கு. கேமராமேன் மரியாதை ஆஃப் பண்ணாரு. சரி ஓகே, நாங்க படத்தை முடிச்சு அப்புறம் வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்றோம். டாடா பை பை see you. அதுக்கு நன்றி சொல்ற விதமா தான் வருஷம் திருவிழா நடக்குது. இன்ஃபர்மேஷன் இருக்கு பாதி. இவனே அப்ப என்ன நடக்க போகுதுன்றது சொல்லிட்டான். இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு அவளுக்கு ஓகேவா போச்சு. இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. Post movie, it's good. It's good. What you understood? I don't understand. I am reading the subtitles. Can you explain the first half? I don't know. These guys dragged me. I am saying that. So. No. ಈಗ ಮೂವಿ ನೋಡುತ್ತಾನೆ ಇದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ದೆವ್ವ ಇದೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿಲ್ಲ? ಈಗ ನೋಡುತ್ತೆ ತಾನೆ, ಅರ್ಥ ಇದೆ ತಾನೆ, ನೋಡಿದ್ದೆ ತಾನೆ, ಒಂದ್ ಹಾಫ್ ಮುಗ್ದಿದೆ. ಇದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ದೆವ್ವ ಇದೆ? ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಒಂದ? ಯು ವಾಚ್ಡ್ ಫಸ್ಟ್ ಹಾಫ್? ನೋ. ಹೌ ಮೆನಿ ಗೋಸ್ಟ್ ಇಸ್ ದೇರ್? I don't know. How many ghosts is there? I think Tamanna. How many is there? In movie 3 or 4, you are the one. என்ன ப்ரோ, எத்தனை பேய் இருக்கு ப்ரோ? பேயா தமனா ஒண்ணு தெரியும் ப்ரோ. அப்புறம் ஜீப்ல ஒண்ணு வந்து கருகருன்னு போச்சுல, அது என்ன பேயா என்னன்னு தெரியல. எக்ஸாக்ட்டா சொல்லுங்க. எக்ஸாக்ட்டாவா? சரி ஒரு 3 ப்ரோ. ப்ரோ வா ப்ரோ. என்ன சொன்னீங்க? எத்தனை பேய் இருக்கு ப்ரோ? 2 பேய் இருக்கு. 2 பேய் இருக்கு. ஆமா. இதுல ஒருத்தனுக்கு தான் கதை புரிஞ்சிருக்கு. நீங்க சொல்லுங்க எத்தனை பேய் இருக்கு? ஒரு பேய் தான். 2 இருக்கு. என்ன 2? சமதா நல்லவ. தமன்னா நல்லவ. ஸ்டார்டிங்ல அந்த இதுக்குள்ள ஒருத்தர் அடிச்சிருமா, அந்த மொட்டை எடுத்துட்டு வந்தது, அது ஒரு பேய். ஒண்ணு நல்ல பேய். அம்மனாவே ஒரு பேய் கொண்டுச்சு தெரியுமா? அது கெட்ட பேய். அந்த மொட்டை தலைய அடிச்சு வச்சானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஆளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றேன். ஓகேவா? இன்டர்வெல்ல காசு இல்லாம உட்கார்ந்து இருக்கும். சைட் டிஷ் வாங்க. தயவு செஞ்சு காசு இல்லைன்னா பெங்களூர் பக்கம் கூட வந்துடாதீங்க. பிச்சைக்காரனோட ரொம்ப கேவலமான வாழ்க்கைங்க பெங்களூருக்குள்ள. காசு இல்லாம எல்லாம் ஒண்ணுமே பண்ண இல்ல மக்கள். நான் சின்ன வயசுல நீங்க தானே வளர்ந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன, குடும்பமே இந்த திருது வேறங்க. முத வரது வேறங்க. பட் உங்ககிட்ட காசு இல்லையா, படிக்கிறேன்னு கூட வந்துடாதீங்க. ஆக்சுவலி நாங்க அப்படிதான் வந்து மாட்டிக்கிட்டோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸா பாருங்க, காசுக்கிற ஃப்ரெண்ட்ஸா பாருங்க. இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிடாதீங்க மக்களே. எடுத்தானா பெருமாள், அதை பொடிங்கி தின்னானா அனுமானுங்கிற. எங்க என்னாச்சுன்னு கேளுங்க. நாங்க வந்து படம் பாக்குறோம்ட்டு எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துட்டோம். லேட்டா வந்தா இவன் ஞாபகமே இல்லை எங்களுக்கு. இவன் ஒருத்தன் வாங்கிட்டு உள்ள தூந்துட்டான். ஓகேங்களா? இவன் வந்து மேல ஏறி வந்து கவுண்டர் கிட்ட வந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டோம் நாங்க. இது ஒர்க் ஆக மாட்டேங்குதுரா வாடா அப்படின்னா. ஆன்லைன் பேமெண்ட் ஒர்க் ஆகல வாடான்னா. அப்புறம் தான் பார்த்தா அப்பதான் கீழ இருந்து ஏறி வந்திருக்கா. ஆக்சுவலி இவன் எனக்கு பல்ப் தரலாம்னு நினைச்சா. 250 ரூபாய் டிக்கெட்னு சொல்லி ஏமாத்தான். இவன் எனக்கு பல்ப் தரலாம்னு நினைச்சா. கடைசியில் நான் அவனுக்கு பல்ப் கொடுத்துட்டேன். பல்ப் நீங்க கொடுத்துறீங்க, ஏமாத்திருக்கீங்க. கடைசியில் பலிக்க பக்கறானது இவன் தான். யூடியூப்ல 1.5 கோடி வந்துச்சுல்ல, அதெல்லாம் என்ன பண்ணீங்க? உள்ள வச்சிருக்க. ஓகேவா? பீரோல வச்சிருக்கீங்களா? அந்த ஹேண்ட்பேக் தானே இல்ல புதுசா? அதே அந்த வாங்கிட்டு அன்னைக்கு ஒரு முடி போட்டு இருந்தது உனக்கு அது தெரியுமா?
விஜயநகருக்கு ஒன்று முடி போட்டு அது வந்து பேக் என்னை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு முடி போட்டது. என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன். இங்க வந்துட்டு ஒரு கோன் ஐஸே 150 ரூபாய் சொல்றாங்க. ஒரு கோன் ஐஸ் 150 ரூபாய். அது சின்ன கோன் ஐஸ். பாப்கார்ன் எல்லாம் வாங்க போனா 600 ரூபாய் 700 ரூபாய். ஈட்டா மால்னாலே அப்படிதானே, எல்லா ஊர்லயும் அப்படிதான் இருக்கும். உங்க ஊர்ல மால் அப்படிதானடா? எங்க ஊர்ல இப்பதான் போன வருஷம் தான் ஒரு மாலையை கட்டினானுங்க. டிமேக்ஸ். என்ன டிமேக்ஸா? ஸோ படம் பார்த்துட்டு உங்களை வந்து நான் பார்க்குறேன். அப்புறம் ஃபுல் ரிவ்யூ நாங்கள் எல்லாரும் கொடுக்குறோம். ஓகேவா? படுத்தது கடைசியா ஐட்டம் சாங் பார்த்துங்களா உட்காந்து காணுங்க. வெக்க கெட்டவங்களா அதெல்லாம் காட்ட அன்வான்டா காட்ட மாட்டோம். படம் எப்படிடா இருந்துச்சு? படம் செம கிராபிக்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. நீ நான் மேட்சிங் கலர் ட்ரெஸ்டா சாப்பிடவே இல்ல. டேய் சாக்லேட் வாங்கி கொடுக்க. இந்த சார் வாங்கி தரேன் எனக்கு. ஓகேவா? எப்படி இருந்துச்சு படம்? படம் சூப்பரா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இருக்குது. அந்த அச்சோ சாங் தான் இவனுங்க கூட்டு வந்தானுங்க. பட் அச்சோ சாங் ஆக்சுவலி கடைசியா வந்து அந்த ஒரு பாட்டுக்காகவே நீங்க வந்து இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பா சொல்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இந்த ரெண்டு புரியாத ஜீவன் கிட்ட கேட்போம். How was the movie? ಚೆನ್ನಾಗಿತ್ತು. If someone తెలుగులో చెప్పు. తెలుగులోనా? అర్థమయ్యింది కొంచెం. అవునా? ఏమర్థమైంది? ఏం అర్థమైంది? తమిళ్. తమిళ్ కాదురా. మూవీ వాస్ గుడ్. మీరు చూడొచ్చు. చూడొద్దు. యూ కెన్ సీ దిస్ మూవీ వన్ టైం. யார் பேய் கரெக்டா சொல்றீங்க உங்களுக்கு நான் சாக்லேட் வாங்கி தரேன் இல்ல பிரியாணி வாங்கி தரேன். இவதான் பேய். ஏய் யாரு கரெக்டான பேய் சொல்றீங்க, எத்தனை பேருக்குன்னு கரெக்டா சொல்றீங்க உங்களுக்கு நான் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன். உனக்கு தெரியுமா? நான் கவுண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல அந்த மூஞ்சிங்கெல்லாம் வந்துச்சுல்ல, பேய் மூஞ்சி எல்லாம், அந்த மூஞ்சி எத்தனைன்னு சொன்னா நான் உங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறேன். அவன் 10 தலை ராவண மாதிரி அவர் 50 அது இல்லடா, அவன் கொன்னு போட்டுட்டு அப்புறம் ஒன்னொன்னா வந்துச்சுல லாஸ்ட்ல பேய் மேல வந்தது 6. 6 எப்படி சொல்ற? யார் சொல்லு சொல்லிட்டா? பூஜாரி பொண்ணு, அந்த மொட்டை பூஜாரிக்கிறான்ல பூஜாரி, அவ பொண்டாட்டி. ஏய் ஒரு ஆள சொல்லுங்கடா. ஏண்டா அவ பொண்டாட்டி சமந்தா. தமனா 3. தமனா புருஷ இன்ஸ்பெக்டர் காட்டுல இதுல மேல ஏறிறதுல காட்டுலடா. சீட்டிங் உங்களோட பிரியாணி இல்ல என்ன படத்துல யாருக்கு பிரியாணி? நாராதான் சொல்லன்றது. அங்க இல்லன்னு சொல். பிரசிடென்ட் பையன் போலீஸ். போலீஸ் இல்லன்னு நீ முதல்ல சொல்லிட்டு மூட்டு போ. ஸோ இன்னைக்கு மூவி வந்து ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணோம். மூவி நல்லா இருந்துச்சு இல்லையா, பட் நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். சரி படத்துக்கு முடிச்சுட்டு எல்லாருக்கும் பசி எடுத்துச்சு, அதனால நாங்கள் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் வந்தோம். ஆஸ் யூஷுவல் வர விஜயநகர் ஃபுட் ஸ்ட்ரீட். உங்களுடைய யாருக்கும் கருத்து சொல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ, பிகாஸ் எல்லாம் பசியில் இருக்காங்க. சரி நானும் சாப்பிட மாட்டேன். காலேஜ்ல இவதான் எனக்கு சாப்பாடு விட்டுருவா, பசக்கார பொண்ணு அப்படின்னு சொல்ல சொன்னா. 1000 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து இவ கொடுத்தா. இவ கிட்ட பல்க் காசுக்கு வாங்கிப்போம். மக்காச்சோள தோசை ஓகேவா? பன்னி வாய் மூஞ்சா அழகா இருக்கு. இந்த 3 நல்ல பசியில சுத்தி இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நானா எப்ப இவனுங்க தருவானுங்கன்னு வெயிட் பண்றேன். தருவாங்களா விடுவாங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். வாய்ப்பில்லை. உங்ககிட்ட இருக்க காசுல கரைச்சிட்டு நாங்க வந்து, நீங்க விவிபுரம்ல தப்பிச்சிட்டீங்க, இங்க வந்து சிக்கணும்ல, அதனாலதான் உங்களுக்கு பிளான் பண்ணி நாங்க இங்க கூட்டு வந்தோம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எதுவும் நினைக்கல. நோ கமெண்ட்ஸ். உங்க வீட்டுல உங்க டாடி ஓகே சொல்ல மாட்டாங்க லவ் மேரேஜ்?
லவ் மேரேஜ் சொல்ல மாட்டாரு, மேரேஜ் பண்ணி கூட்டா தான் ஓகே சொல்லுவாரு. லவ் மேரேஜ் தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு வர்றது. காதல் கல்யாணம், கல்யாணம் காதல், இரண்டும் முடிவதோ மோதல். இந்த நண்பர்கள் கூட இருந்தாலும் இது ஒரு பிரச்சனை. தேங்க்ஸ் ப்ரோ. இது வந்து துரோகத்தின் உச்சக்கட்ட நண்பர்களே. நீங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சிருக்காதீங்க, எல்லாம் விஷம், பாய்சன்ஸ் எல்லாம். ஸோ நாங்கள் தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது என்ன சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி ஆயிட்டேடா. ஒரு ஐஸ்கிரீம் ஃபலூடா வாங்குறதுக்கு எவ்வளோ டிஸ்கஷன் உங்களுக்கு. கடை எவ்வளோக்கு வாங்கலாம் ரேட் பேச போறீங்களா? ரேட் பேசிட்டீங்களா? ಸ್ವಲ್ಪ ಈ ಕಡೆ ಕಾಸ್ಟ್ ಎவ்வளோ? 50 rupees. ಅದು 50 தானா? 51 rupees. இதில் ஒன்றுமே வராது, ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் தான் இருக்கும். நாங்கள் 2 பேரும் அப்படி தான் சாப்பிடணும். ஒளிஞ்சு பிராங்க் பண்றாங்களாமா என்ன, கேவலமா ஒளிஞ்சு பிராங்க் பண்றாங்களாமா என்ன, அதாவது விட்டுட்டு போயிட்ட மாதிரி. நம்ம ஏரியாக்கே வந்து நமக்கே பில்டப் கொடுக்குறாங்க. தேடல நான் மூடு ஒருத்தர் அப்பயே பார்த்துட்ட, பிரதீப் பாக்குறப்ப வேணா. இதுல இவன் நெக்ஸ்ட் ஷரத் பார்த்ததை பார்த்தேன், மானம் எட்டவங்களா. திடீர்னு எங்கட செலக்ட காணும் ஆட்கள்னு பார்த்தேன். ஒரு குரங்கு கூட்டம் இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் வீடியோ ரெடி ஆச்சுன்னு வா. உடனே நான் படத்துக்கு போயிட்டு அது ஃபுட் ஸ்ட்ரீட் போனோம். ஃபுட் ஸ்ட்ரீட்ல வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க கண்டுபிடிச்சு பண்ணாரு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லாம் வச்சுக்காதீங்க நண்பர்களே. வாங்கி தந்துருவே இல்லையா? அங்கேயே தர மாட்டீங்க. 1 மணி நேரம் நண்பர்களே வெயிட் பண்ண வேண்டியதா. ஒரு காஸ்ட் 150 ரூபாய். எப்படி தின்னது பாரு பைத்தியம். இதுல வீடியோ எடுத்தா எனக்கு கொடுக்க மாட்டானுங்க. ஸோ நானே ಹೇಳು ಏನನ್ನ ಆರ್ಡರ್ ಪಟ್ಟಿங்க? ಮಸಾಲಾ ಐದೇನಾ? ಇರೋದೇ 5 ಜನ. ಅಳಿದ ಸೋಡಾ ಕುಡಿಸಿ வீட்டு கிளம்ப வேண்டியதா? நன்னாரி ஹவுஸ் நன்னாரி. நன்னாரே ஒரு நன்னாரி. இது நன்னாரி. அப்படியே இப்படி வந்தா 2 நாதாரி. என்ன எப்படி சொல்றீங்க? லவுடி நினைப்பா அவனுக்கு. ஆமா ஆமா சொல்லு. எவ்வளவா குழந்தைங்க பயந்துரும். மசாலா சோடா செம்மையா இருக்கும். எதுக்காம குடிக்கணும். ஸோ ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சு. இன்னும் என்ன ஃபுட் ஸ்ட்ரீட் பார்த்தாச்சு, படம் பார்த்தாச்சு, எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப ரெடியாக இருக்காங்க. பஸ்ஸு காசு இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துன்னு இருக்காங்க. பட் நாங்கள் வந்து கர்நாடகா கேர்ள்ஸ் வீடா. ஸோ திஸ் இஸ் அபவுட் த வீடியோ. இன்னையோட vlog இதோட முடிவடைகிறது. நியூஸில் பேசுகிற மாதிரி பேசிட்டு அதாச்சும் ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் த வீடியோ. See you in the next video. Tata, bye bye. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. Bye. Bye.